தேவ ஜனங்களே, இவ்வளவு நேரம் இந்த பாடலை கேட்டீர்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இயேசு என்கிற நாமம், அந்த நாமத்திலே எல்லா விடுதலை உண்டு. இயேசு என்கிற நாமத்திலே விடுதலை உண்டு. அதுதான் சொல்லுகிறார் யோவான் 8:38, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து உண்மையான விடுதலை இயேசு கொடுக்கிறார். உண்மையான விடுதலை இயேசு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த உண்மையான விடுதலை யாருக்கிட்ட கிடைக்குங்க? எங்கள் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் கிடைக்கும். எங்கள் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் கிடைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நீங்கள் எவ்வளோ பாவம் செய்திருக்கலாம், இந்த பாவத்திலிருந்து எனக்கு யார் விடுதலை தர முடியும்? இந்த சாபத்திலிருந்து யார் விடுதலை தர முடியும்? இந்த கட்டுகளிலிருந்து யார் விடுதலை தர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு ஒருவரே, அவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். எந்த மனுஷனுடைய ரத்தமோ மிருகத்தினுடைய ரத்தமோ விடுதலை கொடுக்க முடியாது. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் சிந்தின ரத்தம் தான் விடுதலை கொடுக்க முடியும். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். உங்கள் இதயத்தின் கதவை தேவன் தட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் திறப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்திலே வாசம் பண்ணி உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு வெளிச்சம் எங்கேருந்து வரும்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களும் எப்படி வெளிச்சத்தை காணும்னா, வசனம் சொல்லுகிறது யோவான் எழுதின சுவிசேஷத்திலே, தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தது எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவப்பட்ட ஜனங்களை ரட்சிக்க அவர் இந்த உலகத்தில் வந்தார். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படியே சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ, எது இழந்து இருக்கீங்க? என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் ஃபுல்லாக துக்கம் தான். ஆனால் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக ஆண்டவர் மாற்றுவார். இந்த உலகமும் உலகம் சந்தோஷப்படும்.